புளி அவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அவலை வாஷ் பண்ணி வந்தாச்சு. ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் புளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வேர்க்கடலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதோட சேர்த்து வறுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். புளியில் ஊற வச்சுருந்தவள் நல்லா ஊறியாச்சு. இப்போ அதை போட்டுக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டைம் ஆக ஆக உதுந்துடும். அது மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். புளி அவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.